வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு 4.1 ஆம்ப் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை. முதல்ல ஒரு கேப்னெட்டு, இது வந்து பார்த்தோம்னா டாடா ஏசிக்கு பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 வோல்ட்லேருந்து 36 வோல்ட் வரைக்கும் கன்வெர்ட்டர் போர்டு ஒன்று, சப்புக்கு 3 வந்து 4 மாஸ்பெட் போட்டது. இது வந்து 4 சேனல், அதாவது பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டுக்கு 2 ஸ்பீக்கர் வரும், ரையருக்கு பார்த்தோம்னா 2 ஸ்பீக்கர் வரும். 4 சேனல் இது வந்து இந்த போர்டு. இது பார்த்தோம்னா இது இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வந்த போர்டு இது. இது வந்து 2.1 போர்டு. இதுலேயே வந்து 2 அட்டாச்மெண்ட், சப்பு ஃப்ரீக்கும் வரும், லெஃப்ட் ரைட்டுக்கும் இதிலே வந்துருக்கு. ஏன்னா கேப்னெட்டில் வந்து இடம் சின்னதாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி காமண்டாக ஒரு போர்டு இது. இதுதான் நம்ம ரியர் போர்டு. ரியர்ன்றது வெளியும் ஸ்டீரியோ மட்டும்தான் வெளியே வரும், அதனால் வாய்ஸ் ஆடியோ வெளியே வராது, ஒரு விதமான ஷார்ப்னஸ் தான் வெளியே வரும், அதனோட போர்டு இது. அதுக்கு ஏற்ற வால்யூம் கண்ட்ரோல், 2 வால்யூம் கண்ட்ரோல், சுவிட்சு வந்து 2 சுவிட்சு. கஸ்டமர் வந்து எனக்கு 2 சுவிட்சு போட்டு கொடுங்க, நான் வண்டி ரன் பண்ண சொல்ல சப்பு யூஸ் பண்ணிக்கிறேன், வேறு யாருன்னா யூஸ் பண்ண சொல்ல சப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன்றதுனால 2 சுவிட்சு போட்டு கொடுக்க சொன்னார். அதுக்காக 2 சுவிட்சு. இது வந்து 5 வோல்ட் போர்டு. இது ரெகுலேட்டர் போகலாம், ரெகுலேட்டர் போடுறதுக்கு பதில் இதில் 5 வோல்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இது நல்லாயிருக்கும் போர்டு. இது அனைத்தும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிற கூலர் ஃபேன் ஒன்று, முக்கியமான போர்டு. பென்ட்ரைவ் போர்டு ஒன்று, வயரிங் பண்ணுறதுக்கு 2 மீட்ரு ரிப்பன் வயரு. இது வந்து ஸ்பீக்கர் ஒயரு, டிசி வோல்ட்டுக்கான ஒயர், எல்லாமே மொத்தமாக நம்ம கனெக்டிங் பின்னு போட்டு ரெடி பண்ணுற மாதிரி. இதுதான் வச்சு தான் நம்ம 4.1 செட்டு ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிட்டு இதோட ரிசல்ட்டை நான் சொல்கிறேன் நண்பா. ஓகே.